அவர் பதம் வாழ்த்தி வணங்கிடுவாய். மேஜிக் காட்டணுங்கிற எண்ணம் அவளுக்கு கிடையாது. இயற்கையிலே அவள் சங்கல்பிச்சா அது நடந்துடும். சங்கல்ப பலம் அது. அதனால என்ன சொல்ற, சிந்தையின் சேர்க்கையின்றி அவர் பல சித்துக்கள் செய்திடுவார். பிரம்மேந்திரா சரித்திரத்தில் வரப்போகிறது நிறைய சித்திகள்லாம். பசிதாக தூக்கம் கிடையாது ஒரு பிரம்மம், அடிபட்டா தெரியாது, ரத்தம் வந்தா தெரியாது, இப்படி சரீர பிரஜை இல்லாதவர். எதுக்கு இதெல்லாம் காட்டணும்? கூட்டம் வேணுமா, பணம் வேணுமா? யார்கிட்ட காட்டுவார்? குழந்தைகள்கிட்ட காட்டுவார், அதுகளோட விளையாடுவார். புதுச்சேரியில் சுவாமி இருந்தபோது, ஞானானந்த சத்குரு இருந்தபோது அவரை தரிசனம் பண்ணின பாரதியார் குள்ளச்சாமி பற்றி பாடி கட்டுரை எழுதும்போது சொல்கிறார், பைத்தியம் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு, பெரிய ஜடையோடு இப்படி போவார். பொம்மநாட்டிகள்லாம் நமஸ்காரம் பண்ணுவார், குழந்தைகள்லாம் தொட்டு தொட்டு விளையாடும், இவர் குழந்தைகள்கிட்ட சிரித்து பேசுவார் அப்படின்னு எழுதுகிறார். எந்த சத்சங்கத்துக்கு வேணால் போங்க, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மெஜாரிட்டி ஸ்திரீகள் தான் இருப்பான். அது ஏன்னு தெரியல, அவளுக்கு தான் சட்டுன்னு நம்பிக்கை வருது, வேறு ஒன்றும் இல்லை, கல்மஷம் இல்லை. குழந்தைகள் ஏற்றுக்கும். இந்த ஆம்பளைகள்லாம் கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டே பாழா போயிடுறான்.